தலைவா இந்த படம் உனக்கு ஹிட் ஆர் மிஸ் தான், ஓகேவா? இப்ப இது ஹிட் ஆயிருச்சு. ஹிட் ஆர் மிஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன் ஃபெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி எடுத்திருக்கான். நமக்கே வந்து சலுப்பு தட்டி இருந்தா படம் அவ்வளவுதான். இது இப்ப நம்ம எல்லாமே இதா பேசுறோம்னா அவ்வளவு பார்த்து பொறுமையா பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஜானர் எல்லாம் ஹிட் ஆர் மிஸ் தான். நம்மளுக்கு ஹிட் ஆயிருச்சு, அவ்வளவுதான். அவன் ரொம்ப மெனக்கெட்டு இருக்கிறான், சரிங்களா? அந்த என் கிரெடிட் பாக்குறப்ப யாருக்கெல்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. அந்த ரன்னிங் வெஹிக்கிள் இருந்து ஆஃப்டர் மங்காத்தா நம்மால் ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரோ என் கிரெடிட்ல சிரிச்சது பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா, அந்த கார் சேசிங்ல அந்த கார் டு கார் மாறுவார்ல ரன்னிங்லயே, அதெல்லாம் பாக்குறப்ப ஐயோ. ஸ்பெயின்ல நடக்கிறது விசில் அடிப்பான் ப்ரோ. அந்த இது சீன், ரெட் டிராகன் சீன் முடிஞ்ச அந்த மானிட்டருக்கு அப்புறம் விசில் அடிப்பான். அவன் ஆதிக்கு வந்துட்டு டிஎன்ல எப்ப ப்ரோ ஹாலிடே? டிஎன்ல திங்கக்கிழமை ஹாலிடே. திங்கக்கிழமை 14ஆம் தேதி சித்திரை திருநாள் ஹாலிடே இல்ல, நமக்கு இங்க இல்ல மலேசியால. இல்ல சாட்டர்டே சண்டே மண்டே ஹாலிடே விவேக் ப்ரோ. அப்புறமேட்டு மறுபடியும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவு. நெக்ஸ்ட் குட் ஃப்ரைடே வரும் ஏப்ரல் 18. ப்ரோ மெயினா நமக்கு டைட்டில் கார்டு மாதிரி வந்ததே பெரிய விஷயம் தெரியுமா? யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. மத்த எப்படி எனக்கு என்ன தெரியுமா பயமா இருந்துச்சு, எங்கடா அந்த அந்த குட்டி குஞ்சானுங்க ஸ்டைல்ல எங்கேயாச்சும் பண்ணிடுவானுங்களான்னு லைட்டா பயம். ஆனா செஞ்சிருக்காம பாருங்க டைட்டில் காட்டு. இந்தியன் சினிமால இதுதான் 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 டைட்டில் காட்டு. இனிமே இதான் வெட்ட பாக்கணும் தலைவா. அவனுக்கு மார்வல் இருந்து தான் திருடணும். நம்ம ஆளோட கரியரையே நீங்க அவன் டைட்டில் கடை வச்சுக்கலாம். கார் ரேஸு, பைக் ரேஸு, அட்டகாச மூவி, ஆரம்பம் என்ன இருந்தால் மூவியோட அந்த இது என்ன இருந்தாலும் தீனா நல்லா இருந்தது டைட்டில் கார்டு. ஏன்னா ஸ்டார்டிங் நம்ம சீன் நம்ம ஆள் வந்து எப்பவுமே ஒரு சீனோட ஆரம்பிப்பாங்க டைட்டில் கார்டு. இது வந்து நல்லா இருந்தது உண்மையிலே. ஒரு இதுல என்னென்ன தெரியுமா கட் ஆயிருந்துச்சு படத்துல? ஏகே த்ரிஷாவோட ஸ்பெயின் சாங் கட் ஆயிருது. இதெல்லாம் அன்கட். எல்லாரும் எங்க ஹால்ல தான் ஒருத்தர் வந்து இது பண்ணாரு, படமே முடிய போது த்ரிஷா கூட ஆடின பாட்டு எங்கன்னு சொன்னாலும் நாங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ஆமால அது இருக்கிறதே மறந்துட்டோம். ரொம்ப இல்ல சரி பண்ணி புட்டீங்க, காசு செலவு பண்ணிருப்பீங்க, அதை அப்படியே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க யூடியூப்ல பாத்துட்டு போவோம். இல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஒன்கட்ல டைரக்டர் வெர்ஷன்ல இன்னொன்னு அப்புறமேட்டுக்கு அந்த பாட்டு 10 கிலோ கறி வேணும். ஜிவி கம்போஸ் பண்ணது. அது நிறைய பேர் சொன்னாங்க அந்த பாட்டு உண்மையிலே நல்லா இருக்குன்னு. நானும் எதிர்பார்த்தேன். அப்புறம் ஒரு கட்டம் படம் போற ஃப்ளோல எங்கடா இவனுங்க லவ் பாட்டு. இல்ல எனக்கு என்ன டவுட்னா, ஒரு சீன்ல ஏகே வந்து ஒரு டைரக்டர் குரல் ஒண்ணு கேட்கும். ஏகே வந்து இல்ல இங்க ஒரு சாங் பேர்ல அதுக்கு சாங் பேர்லாமானே எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அது அந்த பாட்டை தான் இருக்கணுமோ அப்படின்னு. இல்ல இன்னொன்னு தலைவா, அந்த 10 கிலோ கறி வேணும் பாய் அந்த இது வந்து கட் பண்ணிட்டானுங்க ட்ரைலர்ல இருந்ததே, சரியா? அதுக்கப்புறமேட்டுக்கு ட்ரைலர்ல வந்துட்டு அர்ஜுன் தாஸ் சொல்லுவார், திஸ் இஸ் மை ஃபக்கிங் கேம்ங்கற மாதிரி சம்திங். அந்த டயலாக் வரவே இல்ல. இன்னொன்னு என்னன்னா, அந்த நீங்க வந்து படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இடத்துல அந்த ஸ்பெயின்ல வந்துட்டு பிரபுக்கு பர்த்டே வரும்ல, அந்த இடத்துலதான் வந்து கார்ல இருந்து தள்ளி விட்ட சீன் பத்தி பேசுவாங்க. ஆனா ட்ரைலர்ல காமிச்சதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் வெர்ஷன்ல அதே வாய்ஸ் சிங்க்ல இருக்கும், ஓகேவா? சிங்க் வந்து அப்படியே கரெக்டா இருக்கும். அங்க ஏதோ ஒரு சீன் இருக்கு, அவங்க 2 பேரும் நைட் கான்வர்சேஷன் பண்ற சீனு, அந்த சீன் வரல, ஓகேவா? இதெல்லாம் அன்கட்ல வரும்னு நினைக்கிறேன். விவேக் ப்ரோ ட்ரோலி இருக்காருல்ல, அவர் இப்பதான் ஷோவே போயிருக்காரு. காலையில இருந்து எல்லாத்தையும் ட்ரோலிவுட்ல போட்டு விட்டு இப்பதான் ஷோவே போயிருக்காரு. நான் ட்ரோலி ப்ரோக்கு வந்து இங்க வெளிச்சல என்ன நடக்குதுன்னு சொல்லி போட்டோவா அவருக்கு அனுப்பி விட்டுக்கிருந்தேன். அதான் அவரு பட்டு 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 ட்வீட் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு இங்கே இருந்துட்டாரு, எல்லாமே எடுத்து போடணும்னு சொல்லிட்டு. இப்ப 11 மணி ஷோ தான் போறாரு. இப்போ ஒரு ட்விட் பார்த்தேன் ப்ரோ, அந்த ஜெனிலியா ஆடிட்டு இருக்கல விஜய் அப்படியே சைட்ல பாத்துட்டு போவார்ல, ஐயா
பிரியா வாரியர் சுல்தானா சாங்குங்கிற மாதிரி அதை போட்டு. அவனுங்க நான் தான் சொல்றேன்ல தலைவா, ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. ஏதாவது ஒரு நல்ல தட்டு கிடைச்சிச்சுன்னா அதுல பிஎல்இ போட்டு ஓடிடுவானுங்க அணிலுங்க. தயவு செஞ்சு அவனுங்களை கண்டுக்காதீங்க. தெலுங்கன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க பாத்தீங்களா? தெலுங்கன்ஸ் இப்பதான் ஷோ எல்லாம் போயிட்டு இருந்தானுங்களே, அவனுங்க என்ன போட்டிருக்கானுங்கன்னா பெஸ்ட் டைட்டில் கார்டு என்ன ஏகே ஃபுட் அப்படின்னு போட்டானுங்க. அண்டர் ஏகே ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கானுங்க. தலைவா அவன் எடுத்தோடனே அஜித்தை ரிவீலே பண்ணல. அஜித்தோட ஃபேஸ் ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி எலிவேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். டானா பில்லாவா அந்த சிங்கர் ஒருத்தி பேசுவா தெரியுமா, ரெட் டிராகன் இஸ் பேக்னு சொல்ற இடத்துல ஒரே ஆள் எப்படி டானா பில்லாவா நல்லவனா எப்படி இருக்க முடியுங்கிற மாதிரி பேசுவா. எப்படியோ இந்த படத்தை ஒரு 2-3 தடவை பாத்துருங்க. இதெல்லாம் 10 வருஷம் கழிச்சு சாப்பிடுற சாப்பாடு. நான் வலிமை படுத்தி இல்லத்தல நான் வலிமை படுத்த ஒரு 7 தடவை பார்த்தேன். இது எப்படியாச்சும் ஒரு 10 தடவை பார்த்து முடிச்சிடணும்னு இருக்கேன். நான் விடாமுயற்சி 9 தடவை பார்த்தேன். சரியா, நான் இதை 15 தடவை பார்க்கணும்னு இருக்கிறேன். இப்பயே 3 முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு 12 தான் முடிச்சு விட்டுருவோம் எப்படியும் செவ்வாய்க்கிழமைக்குள்ளார. நானும் 3 தான் பார்த்துருக்கேன். ஆனா தொண்டை தான் வலிக்குது. என்னையா எங்களை விட மோசமா இருக்கும் தொண்டை. ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. இன்னைக்கு எல்லாத்தோட ஒய்ஃப் விடிவி கிடைச்ச சொந்தக்காரங்க மாதிரியே இருக்கு. இவரு பேசுறத பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது, எந்த ப்ரிகாஷனுமே எடுக்காம போய் விடாமுயற்சியில மாட்டி என் குரல் போச்சு தெரியுமா வந்தப்போ கூட, யா ஸ்ட்ரெயின் பண்ற போய் தூங்குன்னு சொல்லிட்டு இருந்தியே. ஆமா 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 நினைப்பு இருக்கு. நம்மலாம் 90 கிட்ஸ் ப்ரோ, வாலி கூட பார்த்தேன். ஐயோ தல, நீங்க ரெஸ்ட் எடுங்க, பேசாதீங்க. இல்ல ஒன்னு சொல்றேன் கேளு. என்ன தெரியுமா பண்றீங்க, ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க. டக்குன்னு அதான் சுடுதண்ணில உப்பு போட்டு கரெக்டா தொண்டைட்டு வைங்க, முழுங்கிடாதீங்க. வச்சு வாய் கொப்பளிச்சு ஒரு 5 தடவை இது பண்ணுங்க, வாய்ஸ் வரும் ஆரம்பிக்கும். அப்படியே வச்சிருங்க, ஆனா பேசாதீங்க. அப்படித்தான் 2 சோப்பு பண்ணேன். அதுக்கப்புறம் 3 சோப்பு பண்ண திருப்பி இப்படி ஆயிடுச்சு. இப்ப பண்ணிட்டு படுங்க சரிங்களா, இப்ப பண்ணிட்டு படுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. நான்லாம் காலையில போகும்போது வாட்டர் பாட்டில் ஹாட் வாட்டர் கொண்டு போயிட்டேன் சரிங்களா, கொண்டு உப்பு எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் 50 ரூபாய்க்கு ஹால்ஸ் அப்புறமேட்டுக்கு டானிக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போய் தான் தொண்டை போற அளவுக்கு பரவாயில்ல. ப்ரிகாஷனா போங்க இந்த மாதிரி ஆள் படத்துக்கெல்லாம் என்ஜாய் பண்ண போறீங்கன்னா. நாளைக்கு வேற 4 சோப்பு பண்ணிருக்கு ப்ரோ, என்ன பண்ண போறேனே தெரியல. இப்போ நீங்க இதை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா நாளைக்கு போய் இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீம் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா ஓகேவா, மிளகு இருக்குல்ல, மிளகு எடுத்து வாயில வச்சுட்டு படுங்க, கொஞ்சம் இதா இருக்கும் தொண்டைக்கு. நீ என்ன எல்லா டிப்ஸும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்க? எல்லாமே அனுபவப்பட்டது. இல்ல விடாமுயற்சி நான் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியுமில்ல, ஒரு வாரத்துக்கு குரல் இல்லாம ஸ்பேஸ் வந்து பேச முடியாம. அதோட சிம்பிள் உங்களுக்கு, நீங்க ரொம்ப ஒரு 45 எடுத்து அடிச்சுனாலும் தொண்டை நல்லா. ஐயா ஒன்னும் பிரச்சனை இல்லை, இன்னையோட வேலை முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வேற வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுல போட்டு மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஹலோ சொல்லுங்க. எல்லாரும் படம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு என்ஜாய்மெண்ட்ல இருக்கிறோம். நீங்க பாத்தீங்களா? பார்த்துட்டேன். எப்படி இருந்தது அனுபவத்தை சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எந்த ஊர் நீங்க, எங்க பாத்தீங்க, எப்படி செலிப்ரேஷன் இருந்தது? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. கேசினோனா சென்னையா? ரியாஸ் ப்ரோ நீங்க எங்க பாத்தீங்க? நம்ம மலேசியா. கேசினோனா ஒரே நிமிஷம் இருங்க, கேசினோனா மொரட்டு செலிப்ரேஷன் இருக்குமே. ரைட் அங்கதான்
சவுண்டு கொடுக்க முடியும், விசில் கொடுக்க முடியும். இல்லைன்னா நான் பிவிஆர்லாம் போனேன்னா பாப்கார்ன் வாயில வச்சுட்டு சைலண்டா உட்காந்து பார்க்க தான் முடியும். ஓகே ஓகே ப்ரோ. வேட் ப்ரோ, இங்க கேசினோன்னு ஒரு தியேட்டர் இருக்கு சென்னையில ரிச்சி ஸ்ட்ரீட் ஏரியா கிட்ட. ரொம்ப ரொம்ப ஒரு வைலன்ஸான தியேட்டர். சரியான செலிப்ரேஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் டேக்கு எந்த ஷோ போனாலும். மதுரையில பார்த்தோம். மதுரையில எனக்கு பிடிச்ச சீனே வந்து அந்த சிம்ரான் வாலி சீனு. செகண்ட் சீன் வந்து அவரு ப்ராமிஸ் வந்து அவங்க குடுக்குறாரு தெரியுமா அவர் சனுக்கு, அவன் கடைசியில வந்து பேசினான் அது. தேர்ட் வந்து அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த கார்ல புல்லட்னா அதெல்லாம் சான்ஸே இல்லை, அந்த 2 பேரும் புடிச்சிட்டு போகும்போது. சோ அந்த கார்ல இருக்க சான்ஸே இந்த மாதிரி எல்லாம் ஒரு சீனு. அதுக்கப்புறம் ஏகே வாயில ஓத்தா உமால ஐயோ முடியல 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 அது மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க தலைவன். ஏஐ வாய்ஸ் ஒரு ரம்யா வயசு தேவடியா பையன் அப்படின்னு இருப்பாரு. அம்மால செதறிட்டாங்க தேட்டர்ல செதறிட்டேன். எனக்கு ஒரு செகண்ட் ஏகேவாப்பா இது அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னொன்னு சொல்லுவாருல ஏகேக்கே ஏஐயா அது. அதுக்கப்புறம் எனக்கு பசிக்குது சொல்லி டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைப்பான் தெரியுமா சான்சர் அந்த சீன். அவன் அட்வொகேட் டக்குன்னு சேஞ்ச் ஆவான், ரெட்டா இருக்கேன். அது இந்த கேரியர் ஓபன் பண்ணா பல பேரோட கரியர் காலி ஆயிரும். சூப்பர். என்ன சொல்றேன்னா நிறைய ஆன்லைன்ல எல்லாம் இஷ்யூ ஆயிடுச்சுன்னாங்க. பட் ஆன்லைன்ல பாக்குறவங்க கூட வந்து உண்மையா தியேட்டர்ல பாப்பான். இது 100% கேரண்டியோட. டவுன்லோட் பண்ணி பாக்குறவங்க கூட இல்ல படம் ரிலீஸ் ஆச்சுல ஹெச்டி பிரிண்ட் அது தியேட்டர்ல வந்து பார்க்க போறோம் வந்து பார்க்க ப்ரோ. இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. இல்லஜி இந்த படம் மீன்ஸ் லிங்க் டெலிகிராம்ல கூட லிங்க் அவுட் டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இப்ப எல்லா படமுமே எவன் பார்த்தாலும் சரி கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்ப்போம், அது கேரண்டி. அதான் எல்லா படமே இப்ப ஈவினிங் ஷோவே வந்துருது முத நாளே. பட் அந்த படம் மொபைல்ல பார்த்தோம் ஆஃப்டர் அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா தியேட்டர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. கண்டிப்பா அந்த படம் தியேட்டர் மெட்டீரியல். சோ ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. அது எப்படி ஒரு ஸ்ருதிகா ஒரு நிமிஷம். விவேக் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல த்ரிஷா வந்து பெட்ல படுத்திருப்பல புல்லட் வாங்கிட்டு அப்ப போன் வாங்கி தேவடியா பசங்களா இருடா ரெட் டிராகன் உங்ககிட்ட வருவாரு. மியூட் பண்ணிட்டானுங்க. அதான் ப்ரோ மியூட் பண்ணிட்டானுங்க ப்ரோ. ப்ரோ இருங்க ஸ்பீக்கர்ல ஒருத்தர் கை தூக்குறாரு, சொல்லுங்க ப்ரோ. முகமது சொல்லுங்க ப்ரோ. 12 மணிக்கு தான் படம் பார்த்தேன், சூப்பரா இருக்கு. எப்பா 2 மாசம் முன்னால ஊரே ரைட் ஆஃபே பண்ணிடுச்சு. பிரதீப் சிவகார்த்திகேயனோட எல்லாம் கம்பேர் பண்ணாங்க. இன்னைக்குதான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். பாரு கிங் ஆஃப் ஓப்பனிங்னா இன்னைக்கு தெரியும். தாறு மாறா இருந்துச்சுப்பா படம், சான்ஸே இல்லை. இதுல ஆதிக்கு ஒரு புது யூனிவர்ஸே கிரியேட் பண்ணாரு, அதை நோட் பண்ணீங்களா? டார்க் டெவில் துணிவுல வரும், அதுவும் இதுல வருது. ரெட்னு ஒரு படம் வந்துச்சு, அதுதான் ரெட் டிராகன். டேவிட் பில்லா, தீனதயாளன்னு, இது எல்லாமே ஒரே ஆளு வேற வேற கேரக்டர் வேற வேற ஊர்ல இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. ஏன்னா வேற வேற பாஸ்போர்ட் காட்டுற மாதிரி பாத்துருப்பீங்க. ஏகேவ ரெட்டா பாத்துருப்பீங்க, ஆனா ரெட் டிராகனா பார்த்தது இல்ல. ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. கண்டென்ட்னா எப்பா கண்ணாப்டான்னு அது செகண்ட் டைம் தேர்ட் டைம் பார்த்தாதான் அது வந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு. கிளைமேக்ஸ்ல கார்ல போட்டிருக்கு AK-64 டைரக்டர் 2026. அப்போ அது கன்ஃபார்மா? அதுக்கு தானா? அப்படியே கன்ஃபார்ம் தான் ப்ரோ. கன்ஃபார்ம்னா நான்லாம் ப்ரீக்குவலுக்கு தான் வெயிட்டிங். ப்ரீக்குவல் எடுத்து கொடுத்துறணும். ட்விட்டர்ல போட்டத பார்த்து தான் அவன் நிறைய சீனே எடுத்து செஞ்சான் ஃபேன்ஸ் கேட்டாங்கன்னு. ஆமா நல்லா அதனால தெரியுது. எல்லாரும் எங்களுக்கு ப்ரீக்குவல் செஞ்சு கொடுறான்னு சொல்லிட்டு இப்பயே ஸ்டார்ட் பண்ணி விட்டாதான் கரெக்டா இருக்கும்.
ஆனா சில பேர் சொல்றாங்க அவர் பிரசாந்த் நீல் கெட்டப்ல கார்ல இருந்து இறங்குனால பிரசாந்த் நீல் படம் தான் 2 படம் வரும் அடுத்த வருஷமும் சொல்றாங்க. ஏன்னா அவரும் அதே கெட்டப்ல தான் இருப்பாரு. ஒரு தாடி, சால்ட் அண்ட் என்னமோ பெப்பர். இந்த ஒரே இந்த கன்ஃபியூஷன். பிரசாந்த்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கே பண்ணலாம் தல. இல்ல தல, அதான் விஷ்ணுவர்தனுக்கு அப்புறம் இது வந்து ஆதிக்கு தான் இல்ல, ஒரு சூப்பர் நிமிஷம் தலைக்கு. முகமது ப்ரோ, ஏன்னா பில்லால முகமது ரொம்ப ப்ரோ ஒரு நிமிஷம் ஸ்டைலிஷா இருங்க. காட்டினாங்க. அதே மாதிரி ஆரம்பம் படத்துல முகமது ஸ்டைலிஷா ப்ரோ, இருந்துச்சு. அது மாதிரி விஷ்ணுவர்தனுக்கு இன்னைக்கு அடுத்தது சாப்பாடு ஆதிக்கு சாப்பிட்டுட்டு தான். விவேக் ப்ரோ, இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு பிரியாணி ஆகாத, நான் நாளைக்கு மட்டன் பிரியாணிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நீ மீல் வேணான்னு ஏய் சொன்ன, நான் நீல வேணாம்னு நீ நான் சொல்லல. கொன்றுவேன் பாத்துக்க. முத 4 வருஷமா முக்கி வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஜூனியர் என்டிஆர் ப்ராஜெக்ட் இருக்கு. அது மொத்தம் முடிக்கிட்டோம். அதெல்லாம் முடிச்சிட்டு கேஜிஎஃப் 3ல நம்ம ஆளு அதுக்கப்புறம் சைன் அவன் ஆகணும். வரட்டும். அதனால இப்போதைக்கு அவரை பத்தி பேசாம இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. கேஜிஎஃப் 3 ஆன் கார்ட்ஸ்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சிட்டு நீ பேசாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பொங்கலுக்கு ஏதாவது வர சான்ஸ் இருக்கா ஏதாவது படம்? இல்ல ப்ரோ, அடுத்த தீபாவளி தான் ப்ரோ. பொங்கலுக்கு என்ன ப்ரோ பேசிட்டு இருக்கிறீங்க? அவருக்கு அக்டோபர்ல தான் ப்ரோ இதே கார் ரேஸ் முடியுது. அக்டோபர் 18 13 வரை ரேஸ் இருக்கு. சோ அதுக்கப்புறம் தான் ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணுவாரு நவம்பர்ல மேபி. எப்படி பொங்கலுக்கு வாய்ப்பே இல்ல ப்ரோ. அண்ணாமலை எல்லாம் 7 வாரத்துல மொத்த படத்தையும் சுரேஷ் கிருஷ்ணா எடுத்து முடிச்சாராம். நெக்ஸ்ட் மே 1 வேணா எதிர்பார்க்கலாம் ப்ரோ. இல்லைன்னா பொங்கல், இது தீபாவளி. மே 1 இல்லைன்னா தீபாவளி அப்படி எதிர்பார்க்கலாம். முதல்ல ஒரே நிமிஷம், நீங்க வந்து ஆதிக்கிட்ட டேக் பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கூட எல்லாம் சொல்லாதீங்க. சிவாவை டேக் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் சொல்றேன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் போயிடாத நாயன்னு சொல்லி டேக் பண்ணுங்க. கங்க்ராஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாலும் முன்ன போவோம். நல்லா இருந்துச்சு, இப்ப ஃபார்ம் இல்ல. ஆதிக்கு வந்து எனக்கு என்னமோ அட்லி மாதிரி ஆயிடுவான்னு போட்டு இருக்கு. ஒரு ஃபேனுக்கு என்னெல்லாம் தோணுதோ கரெக்டா ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறான். அதுதான் எவ்வளவு தேட்டர் வந்துகிட்டே யாரோட இருக்கு. ஃபேன் சொல்லுங்க பார்ப்போம். அட்லி யார் ஃபேன் சொல்லுங்க பார்ப்போம். விஜய் ஃபேன் தானே? இல்ல ரஜினி ஃபேனு. ரஜினி ஃபேன் ப்ரோ அட்லி. விஜய் வச்சு தெரிய எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே விஜய் வந்து அண்ணா தான் சொல்லுவான். விஜய் ஃபேன் எங்கேயுமே சொல்லிருக்க மாட்டான். அவன் டை ஹேட் ரஜினி ஃபேன். ஓகேவா? அனிலுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, நம்மளுக்கு எந்த ஃபேன் டைரக்டருமே இல்லைன்னு சொல்லிட்டு அட்லி அவனுக்கு ஃபேனா மாத்திக்கிட்டானுங்க ரைட் போட்டு. சரியா? நீங்களும் அப்படியே நினைச்சிட்டு இருக்காதீங்க. நமக்கு தலை படம் அதுக்குதான் ப்ரோ மதுரையில நாங்க ஒரு குத்து குத்துனோம். ஹிந்தியில போய் நாங்க காமிக்கிறோம் சொல்லி ஓவர் வாங்கிட்டு வந்தோம். இதை பார்த்து கத்துக்கணும் நாங்க இன்னைக்கு பேட்டியே கொடுத்தோம் மதுரையில. நாளைக்கு போய் ஆதிக்க மீட் பண்ணணும்ன்ற பாருங்க. மதுரையில இருந்து ஆல்ரெடி ஒருத்தன் ஒரு போன் செய்யணும் இருக்கிறான், மோதிரம் வாங்கிட்டு இருந்தான். இங்க வர்றாரு ஆதிக்கு வர்றாரு மதுரை வர்றாரு. ஏப்ரல் 13 14 மட்டும்தான். இப்பயே சொல்றேன் கேட்டுங்க. ஆதிக்கெல்லாம் மதுரைக்கு வந்தேன்னா ஆதிக்கு வந்து 4 பேண்ட்டை போட்டு வர சொல்லுங்க, கட்டிச்சு உறிஞ்சிருவானுங்க. எப்பயோ வந்து 10 பவுன் சைனோட இருக்கிறான் ஒரு குரூப், இன்னொரு குரூப் மோதிரத்தோட இருக்கு. 2 குரூப் இருக்கு. 2 குரூப். ஆதிக்கு கழுத்து பாதியா கைய பாதியா பிச்சு எடுத்துட்டு போயிருவானுங்க குரூப்பா. ட்ரெய்லருக்கு 2 பவுன், படத்துக்கு 10 பவுன் ப்ரோ. ப்ரோ என்னோட சித்தப்பா பையன் மால்டீவ்ஸ்ல இருக்கான். அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட டிக்கெட் வாங்க போயிருக்காங்க 10 டிக்கெட்டு. அப்போ அங்க இன்னொரு ஆள் வந்து 85 டிக்கெட் வாங்கினாராம் ஒரே தியேட்டர்ல மால்டீவ்ஸ்ல. ஒலிம்பஸ்னு ஒரு தியேட்டர். அந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாம் போட்டான். அது குட்டி மொத்தம் என்ன தேனாம்பேட்டை ராயப்பேட்டை சைஸ் தான் இருக்கும் மொத்தம் மால்டீவ்ஸே. 85 டிக்கெட்டா ஒரே ஆளு. இப்போ ஓவர்சீஸும் ரொம்ப அன்யூஷுவல் கிரௌடுங்கிறாங்க, நிறைய இடத்துல கிரௌடு. ஆனா காலையில அந்த வெங்கி ரிவியூன்னு ஒரு குரூப் இருக்கு தெரியுமா? அந்த குரூப் வெங்கி ரிவியூஸ் அந்த காலையில் ட்வீட் போட்டுருந்தானுங்க. பிளாஷ்பேக் வந்துட்டு நாட் அப் டு குட்டா. அதான் பிளாஷ்பேக் வந்து நாட் அப் டு குட்டா. நம்மளால பிளாஷ்பேக் தான்டா எலிவேஷனு. என்ன மாதிரி எலிவேஷன் பிளாஷ்பேக்? ஆமா, அந்த ஃபில்மி கிராஃப்ட் ஒழுங்கா ரிவ்யூ பண்ணுவாரு. இதுல என்னமோ ஸ்கிரீன் பிளே தான் அக்லின்னு போட்டிருக்காரு. இதுல ஸ்கிரீன் பிளே தான் உண்மையிலேயே ஸ்ட்ரென்த்தே படத்துக்கு. பக்கா ஸ்கிரீன் பிளே, கொஞ்சம் கூட போர் அடிக்கல. சுத்தமா போர் அடிக்கல. இது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம், இந்த ஸ்கிரீன் பிளே பண்றதெல்லாம்.
நீங்க இந்த கன் இருக்குல்ல, இந்த லோடட் கன் வந்துட்டு எல்லாருமே கொண்டு வந்து அனகொண்டா. ஒவ்வொரு நம்மளுக்கு கூட துணிவு கிளைமேக்ஸ்ல இருக்கும். சரியா? அந்த மாதிரி எல்லா படத்துலயுமே எல்லா ஹீரோமே யூஸ் பண்ணிக்கிறானுங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஓகேவா? ஆனா ஏகேக்கு வந்து ஒரு புதுசா ஒண்ணு பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்கன்னா, காரு கார்ல ட்ரிப்ட்ல வந்து கிங்கு அதுல வந்து கண்ணை கொண்டு வந்து தல நீ ட்ரிப்ட் அது அடிச்சுட்டு தான் மார்க் சுடுற ஆண்டனில வந்துச்சு. அப்படின்னு கன்னை வந்து ஒரு டேங்க்லயே இதுலயே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே அனகொண்டா. அதே அனகொண்டா இதுக்கு வந்துருச்சு. அனகொண்டா. அதே மாதிரி பஸ் அதுல ஒரு சாங் வரும், இதுல பஸ் ஃபைட் வச்சுட்டான். ஆக்சுவலா சொல்லணும்னா படம் வர ரிலீஸ் நேத்து வரைக்கும் எனக்கு கைஸ் ஆதிக்கு மேல எனக்கு ஒரு நம்பிக்கையே டவுட், இல்ல. கோச்சிக்கிறீங்க சாரி ப்ரோ நான் இன்டரப்ட் பண்றதுக்கு. இல்ல ஆக்சுவலி உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஏதாச்சும் போஸ்ட் போட்டீங்கன்னா டிஎம் வருதா எங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னு? ஆமா இல்ல கேக்குறானுங்க. அதெல்லாம் ஃபேக் ஐடியா என்னது? இல்ல நம்ம இல்ல பசங்க தல மாதிரிதான் வேற வேற இருக்கு. மகேஷ் பாபு டிபி என்ன வேற பண்றது? வேற டிபி எல்லாம் போட்டு வந்துகிட்டு இருக்கா. அதான் கேக்குறேன் இதுன்னா எனக்கு ஸ்பேமா எனக்கு 2 வந்துச்சு. நம்ம ரொம்ப டிபி ரொம்ப போட்டேன். அதிகமா நம்ம வந்துகிட்டு இருக்கு. டிபி அதான் போட்டு 2 கேக்குறேன். வந்துச்சு. அவன் 190 தானே டிக்கெட் கேக்குறானுங்க. நம்ம டிபி போட்டு வந்துச்சு. வேல்யூபிளான ஐடியா தான் கொடுக்க வேண்டியதுதான். ஏதோ ஃபேக்கா இருந்தா கொடுக்கல. இந்த உனக்கு தெரியுமில்ல, இப்ப இந்த 2024 ஓபன் பண்ண ஐடி 10 ஃபாலோவர் 20 ஃபாலோவர் அதுக்கெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ஏன்னா டிக்கெட் வாங்கி வித்துருவானுங்க. ஏன்னா அந்த காசு அப்படியே வச்சுப்பானுங்க. சரி ஒருத்தர் கெரியரோட உச்சத்துல அது இருக்கேன்னாரு. இல்ல இல்ல ஒருத்தர் என்ன ஆகப் போதோ. தலைவா ஒரே நிமிஷம். ஒருத்தர் டேக் பண்ணி ஒண்ணு சொல்லிக்கிறாரு. நம்ம எல்லா சீனும் பேசிட்டோம், ஒரு சீனும் பேசாம இருக்கிறோம். இந்த ஆளை எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? டப்பு டப்பு டப்புன்னு ஒவ்வொருத்தனா லெஃப்ட் ஆகும். டேஞ்சர் ஆன் த வே, குரூப் அது டெலிட்டட். செம சீனு. வாட்ஸ்அப் குரூப் தானே. செம்ம சீனு. எப்பா எனக்கு குப்புன்னு சிரிப்பு வந்துருச்சு. அது ஆதிக்கு வந்து கரண்ட்ல நாம பேப்பர் டிவி ரேடியோல பாக்குறதெல்லாம் கொண்டு வந்துட்டான். அந்த சீச்சி சாங்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்பா சரி நீங்க இன்ஸ்டாகிராம் சீசாங்க சொல்றீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நான் அந்த ஓப்பனிங்ல ஒரே நிமிஷம் சுத்திக்க ப்ளீஸ். ஓப்பனிங் ஃபைட்ல ஒரு சீன் வரும்ல, புலி மரத்து அடியிலே புஷ்பலதா ஆமா. மடியிலே, அந்த மாதிரி. சொல்லுங்க சுத்திக்க. இல்ல பேசிட்டேன். ஐ வாண்ட் டு லீவ். ஸோ தேங்க்யூ. ஏகே ஓகே. மூவி பார்த்தவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. ட்விட்டர்ல கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஃபேன்கான படம்னு சொன்னாங்க. அது உண்மைதான். இது ஃபேன்கான படம் தான். பழைய பாட்டு அந்த கமலாசன் பாட்டுலாம் வந்துச்சு. அதான் என்னால தாங்க முடியல. அதெல்லாம் சூப்பரா தலை தலை இது பண்ணாரு. சிம்ரன் என்ட்ரி. காகிதத்தின் மன்னவன். எஸ், அந்த சிம்ரன் என்ட்ரி இடுப்பு அதுவும் சூப்பரு. இடுப்பு. ஆமா, நீ பெட்ஸ் அப்படி அதுல கூப்பிட்டு வச்சுட்டு. இடுப்பு மேட்டர்ல ஒண்ணு வரும் தெரியுமா? நீ கூட தான் பல கன்னி பெண்கள் நெஞ்சில கையெழுத்து போட்டவன். அது எனக்கு ஆமா, ஒண்ணே புரியல ப்ரோ. அது என்ன அர்த்தம்? என்ன சிம்ரன் இடுப்புக்கு அது என்ன ஒரு ப்ரோ, கான்ட்ரவர்சி? கன்னி ஃபர்ஸ்ட் பெண்கள் தடவை ப்ரோ படம் நெஞ்சுக்குள். பாட்டு சிம்ரனாலே வந்து இடுப்பு தான் தெரியுமா? ப்ரோ காரியமன். ஃபேமஸ். ப்ரோ, காதல் மன்னன் பாட்டு ப்ரோ. காதல் மன்னனோட சாங் கன்னி ரீமிக்ஸ் அது. ப்ரோ சிம்ரனால கன்னி இடுப்புதான் ப்ரோ. பெண்கள் நெஞ்சுக்குள் அப்படி கையெழுத்து போட்டவன், அழுக்கு சட்டை போட்டாலும் அழகா தோன்றும் மானழகன், பெண்ணே அந்த பின்னால் படம் மறக்க சுத்தாமல் முடியுமா? பெண்ணை அந்த சுற்றும் படம் தான் பேரழகன். ஹைலைட். அந்த சாங் தான் பயங்கரமா ஹைலைட் அந்த படத்துல. அந்த வார்த்தை அந்த ப்ரோ சிம்ரன் அந்த சொல்றது எல்லாமே அதுல திலோத்தமன் வரும். வரும்ல ப்ரோ, திலோத்தமா பார்த்தது இல்ல ப்ரோ காதல் மன்னன். ஆமா, பாத்துருக்கேன். அந்த படத்துல வர ஒரு பாட்டோட லைன் ப்ரோ அது, கன்னி பெண்கள் அஞ்சல் கையெழுத்த அது போட்டவன். ஓப்பனிங் சாங் ப்ரோ, அஜித்துக்கு ஓப்பனிங் சாங். எல்லாம் பொண்ணு காதல் மன்னன். ப்ரோ ஹரி ப்ரோ மேல சரி மேல ப்ரோ, ஒன்னு ஷேர் குட் பண்ணிருக்கு. நைட் கைஸ். ஓகே ஓகே சரிக்கா. பை. ஓகேங்க, அடுத்த ஷோ போய் பாருங்க. இல்ல ப்ரோ சொல்லு ப்ரோ. இல்ல மேல டார்க் நான் ஒன்னு பண்ணனா? ஷேர் பண்ணியிருக்கிறேன்னு. இது கேரளாவா? இல்ல என்ன எதுவுமே வரலையே, டார்கி போஸ்ட் மட்டும் தான் இருக்கு. டார்கினா போஸ்ட். திருவாந்திரம், கேரளா தான் இது. கேரளா தானா ப்ரோ? திருவாந்திரம், திருவனந்தபுரம். ஆமா ப்ரோ, ஆமாமா கேரளா கேரளா கேரளா. தான். நான் தான் சொன்னல 11 மணிக்கு இப்பதான் டிக்கெட் அடுத்த ஷோ ஆட் பண்ணாங்கன்னு சொன்னல. கொச்சின் இது வந்து அந்த பார்டர் தேட்டர். இல்ல இது ஓகேவா? திருவனந்தபுரம். மொரட்டு திருவனந்தபுரம். மொரட்டு டிமாண்ட்.
இது வந்து கேரளா ப்ரோ திருவனந்தபுரம். ஆதிக்கு ஒரு ராசி இருக்கு. 5 படத்துல 2 டிசாஸ்டர் 3 பிளாக் பஸ்டர். டிசாஸ்டர்னா அந்த ட்ரிபிள் ஏவும் தலைவா பகீராவும், பிளாக் பஸ்டர்னா நீங்க மிகப்பெரிய பிளாக் இன்னொன்னு பஸ்டர். அந்த படத்துல நடிச்சவங்க கெரியர்லயே நமக்கு அதான் பிக்கெஸ்ட் ஹிட். இப்ப ஜிவி பிரகாஷ்க்கு நமக்கு த்ரிஷா ஒண்ணு இல்லைன்னா சொல்லட்டா நயன்தாரா தான் பிக்கெஸ்ட் ஹிட். விஷாலுக்கு மார்க் தான் பிக்கெஸ்ட் ஹிட். அப்ப கன்ஃபார்மா தலைக்கு முகமது இதான் ப்ரோ பிக்கெஸ்ட் ஹிட். முகமது ப்ரோ நான் ஒண்ணு சொல்லிட்டா சரியா? நமக்கு 10ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் எல்லாமே பிளாக் பஸ்டர். நீங்க எடுத்து கூட பார்த்துக்க. அப்படியா? 10. ஆமா. வீரம், வீரம், விஸ்வாசம். விஸ்வாசம். ப்ரோ லவ்வர்ல வரிசையா 10 நாள் லீவ் வருதுங்கிறாங்க. இப்பதான் பாக்குறேன். என்ன ப்ரோ? இப்போ வரிசையா 10 days கிட்ட வருது லீவு. சரியான டைமிங். அவங்க 10 days இல்ல bro. ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க. ஃப்ரைடே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாட்டர்டே சண்டே மண்டே லீவா, அப்புறம் டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே 3 நாள் காலேஜ் ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். மறுபடியும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவு. ஃப்ரைடே குட் ஃப்ரைடே, சாட்டர்டே லீவு, சண்டே ஈஸ்டர். இன்னைக்கு லீவ் இல்ல, இன்னைக்கு லீவு. இன்னைக்கு மகவீர் ஜெயந்தி. இன்னைக்கு லீவு. ப்ரோ நம்மளால எல்லா இன்னைக்கு பிரிண்டர் ஒயின் ஷாப் ஷர்ட்டையும் கூட இல்ல. வாங்கணும் ப்ரோ. நம்ம ஆள் போட்ட எல்லா பிரிண்டர் ஷர்ட்டையும் எடுக்கணும். ஒவ்வொன்றும் வேற லெவல். நான் அந்த ரெட் கலர் ஷர்ட் கிடைச்சிச்சுன்னு எடுத்துட்டு வந்தலைவா கிளைமேக்ஸ்ல. அந்த ரெட் கலர் ஷர்ட் லைக் நான் அது போட முடியாது, ஏன்னா அதுல டிராகன் இருக்கிறனால பிரேயருக்கு அது யூஸ் ஆகாது. மற்றபடி மற்ற பிரிண்டர் ஷர்ட்லாம் எடுத்துடலாம். நம்மளாம் இனிமேலு யாராவது நம்மள ஆமைன்னு கூப்பிட்டாங்கன்னா நாங்க ஆமை இல்ல ரெட் டிராகன்ஸ் சொல்லுங்க. ப்ரோ அந்த நம்ம வந்து எலிவேட் ஆயிட்டோம். ஆலுமா டோல்மா பாட்டு வரையில அப்படியே சட்டை கிழிஞ்சு இந்த ஹேண்டில் போட்டிருப்பாருங்க டீம் ரெட் டிராகன். வேற லெவல் ப்ரோ. அந்த பிரசன்னா கையிலையும் அந்த சுனில் கையிலையும். ப்ரோ யாரு ட்ரெண்ட் ஆகணும்னு இல்லையா, பிரியா வாரியர் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள பிரியா வாரியர் எடுப்பு ரசிகர் மன்றம் மதுரை கலை. இல்ல இல்ல இப்போ ஆனா இல்ல இப்ப இப்ப ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஃபேமஸா இருந்தா உங்களுக்கு தெரியும், அடுத்த மியூசிக் வீடியோக்கு ஒருத்தர் தூக்கிட்டு வந்துருவார்ல. ஆனா கண்டிப்பா செம்ம சான்ஸ் இருக்கு. சாய் வந்துருவான். சரி இப்போ வந்து பிரியா வாரியர் தான் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கிறாங்க, நீங்களே என்னோட மியூசிக் வீடியோல வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு இதான் நடக்க போகுது. இதுல வர சிம்ரன் டெம்ப்ளேட் துப்பாக்கி எப்படிங்க பிரியா. விவேக் ப்ரோ ஒரு சுட சுட ஒண்ணு தெலுங்கன்ஸ் லியோ டைட்டிலையும் ஜிபி டைட்டில் கார்டையும் ஸ்பேரிங் போட்டுட்டு இருக்காங்க டிஎல்ல. தூத்துக்குடியில எல்லாம் மஜா ஆதிக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிருக்கான். மகிழ் திருமணியை மிஸ் பண்ணிட்டாரு ப்ரோ. அதை கம்பேர் பண்ண ப்ரோ வேண்டாம். மயில் திருமணி கிட்ட கதை கொடுத்தது நம்ம ப்ரோ. அதை பத்தி அதுக்குள்ள போக நான் விடுங்க. அதை கம்பேர் பண்ண என்ஜாய்மெண்டா இருக்கிறோம் அப்படியே போயிடும். ஏன்னா அது வந்து நாங்க இந்த ஸ்பேஸ்ல இல்ல விவேக் போட்டாகவே இந்த ஸ்பேஸ்ல நாங்க சிவாவுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்போம். 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அவன் அடிப்போம். எதுக்குடா அடிக்கிறதுன்னு கேட்டா தெரியாது. வாடன்னாவே அடிப்புங்கிற மாதிரி சிவாவை அடிப்போம். சரியா? நாங்க இன்னைக்கு சிவா கிட்டே போல. சரியா? அதனால விட்டுருங்க. நம்ம ஆளுங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இல்ல இருக்காங்க. ஜிபி எல்லாம் பார்த்துட்டு இந்த ஒரு 10 வருஷத்துல வந்த படம் எதுவுமே இப்ப எனக்கு நினப்பு இல்லாம இருக்குது. நேர்கொண்ட பார்வை, எண்ணெறிதல் தவிர. ஸோ அதனால வந்து இன்னைக்கு சிவாவை அடிக்கிற மூடம் எல்லாம் எதுவுமே இல்லை. ஆல் ஹாப்பி. இந்த 3மே ஃபேன் பாய் படம் தான். பேட்டை, விக்ரம், குட் பேட் அக்லி. எனக்கு என்னமோ இதுதான் பெஸ்ட்னு தோணுது. இந்த அளவுக்கு டீப்பா யாரும் ரிசர்ச் பண்ணிருப்பாங்களானே தெரியல. கமல் பத்தி சும்மா ஃபேன் பாய்னு சொல்றான் லோகேஷ். ஆனா விக்ரம தவிர வேற எதை பத்தியுமே அந்த படத்துல வரல. எனக்கு எனக்கு என்ன தெரியுமா எனக்கு பிரசன்னா, அர்ஜுன் தாஸ்லாம் வந்து ஒரு வேளை இவனுங்கெல்லாம் வலிமையில நடிச்சிருந்தா அஜித் சார் கூட நடிக்கணும்னு ஆசை இவங்க 2 பேத்துக்கு இல்லை. ஓகேயா? அதை தாண்டி எனக்கு ஸ்பேஸ்ல கூட பல தடவை சொல்லியிருக்கேன். அவங்கெல்லாம் ஒருவேளை வலிமையில நடிச்சிருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு மறக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும் உண்மையா சொன்னோம்னா. பட்டு நிறைய தடவை இப்போ பிரசன்னா கூட ட்விட்டர் ஸ்பேஸ்ல அன்னைக்கு வந்து பேசியிருந்தாரு. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு தெரியும், நீங்க நிறைய பேர் ட்விட்டர் ஸ்பேஸ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் எதுவுமே கேட்டிருக்காதுன்னு தெரியும். ரொம்ப ஸோ ஐயோ அது நான் அது வந்து அன்னைக்கு டிஎஸ்ஆர்ல டிக்கெட் கலெக்ஷன் டே சரியா? இல்ல சாரி, டிக்கெட் கலெக்ட் பண்ண வந்தாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும் அந்த தியேட்டருக்காரங்க கூட. சரியான வேலை. ஸோ பிரசன்னா வந்து டே ஃபனை கூட ரொம்ப க்ளோஸு. ஸோ எல்லாரும் அண்ணன் கிட்ட ரிக்வெஸ்ட்
பண்ணோம்னா பிரசன்னாவும் வரேன்னு சொல்லிட்டாரு. ஸ்பீக்கர்ல நீங்க எனக்கு என்னன்னா ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் என்ன பேசுறாங்கன்னு கேக்குது. இப்போ நீங்க ஒருவேளை ஸ்பேஸ நீங்க லெஃப்ட் பண்ணிட்டு நீங்க கிளியர் கேட்ச் பண்ணிட்டு நீங்க அந்த ஆப்ல மறுபடியும் நீங்க வந்தீங்கன்னா வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் இட் வாஸ் கைண்ட் கேயாட்டிக். ஸோ வாட் டு டூ? பட் கொஞ்சம் ஒரு ஐ திங்க் 15 to கைஸ் 20 மினிட்ஸ் உங்களுக்கு So, ஒரே நிமிஷம், உங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணிருக்கிறேன். சுல்தான் சாங்கு ஒரு நிமிஷம் பிரியா வரியத்துக்கு மேல ஷேர் பண்ணிக்கிறேன். என்ஜாய். இந்த வீடியோ தேடிட்டு